வணக்கம். கொஞ்சம் இடைவெளி விட்டு தான் வந்திருக்கேன். ரிசல்ட்லாம் வந்துருச்சு. நான் ஒரு முந்தா நாள் முந்தா நாள் எங்கள் ஊர் அருப்புக்கோட்டைக்கு மதுரை ஃப்ளைட்டு, காலை ஃப்ளைட் தான் போயிருந்தேன். என் பக்கத்தில் ஒரு தம்பி உட்காந்தார். அவர் சிங்கப்பூர்லேருந்து வராரு. என்னை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டார். எங்களோட படம் எடுத்துக்கிட்டார். கொஞ்சம் பேச்சு வந்துச்சு. அப்போ என்ன தம்பி அப்படின்னேன், அவசரமாக வந்திருக்கீங்களா என்ன? இல்லைண்ணே, 2 இருக்க வேண்டியிருக்குண்ணே வீட்டில். என்ன அண்ணே? அது கோபம் வந்திருக்கண்ணே. ஃபோன்லேயே தெரியுது, ஃபோனில் அவர் பேசும்போதே தெரிஞ்சிச்சு. போனேன் வரேன் அப்படின்னாரு. அப்புறம் என் பையன் சார் 5-6 வயசு இருக்கும், 2 படிக்கிறான் சார். அவன் சொன்னான்னு என் பொண்டாட்டி விசிலுக்கு ஓட்டு போட்டிருக்கா சார். கொடுமை என்னென்னா, என் பொண்டாட்டி டீச்சர். அவன் தான் சொன்னால் உனக்கு எங்கே அறிவு போச்சுன்னு நான் கேட்டேன். அவன் கிடந்து அடம் பிடிக்கிறான், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. ரொம்ப வருத்தம் சார், எனக்கு ரொம்ப வருத்தம் சார். என்னால் மனசு ஆறல சார். அதான் லீவை முன்னாடி போட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அவர் சீரியஸாக சொல்கிறார், நான் வீட்டுக்கு 2 இழுக்க போகிறேன் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், ஏங்க போய் அடிங்கன்னு நான் சொல்ல முடியும்? சொல்லக்கூடாது. ஏன்னா ஒருத்தன் தப்பு எங்கேருந்து ஆரம்பிச்சது அங்கே, அவன் இங்கே இல்லை இருக்கான். குழந்தைகளை புல்லை பிடிக்கிற மாதிரி எங்கள் ஊரில் புல்லை பிடிக்கிறவங்கள தெரியாது, ஆனால் அவங்க நம்மளோடய இருப்பாங்க. ஆள் தெரியாது, ஆனால் நம்மளோடய இருப்பான். அது மாதிரி நம்மளோடய இருக்கிற ஒருத்தன் நீங்கள் உங்கள் பிள்ளையை அடிக்கணுங்கிறீங்க, ஆனால் பிள்ளைக்கு யார் சொன்னான்? அவனெல்லாம் நீங்கள் அடிக்கணும்னு. எங்கே சார், வெக்கமாக இருக்குது சார் எனக்கு. நான் உங்கள்கிட்ட வேணால் இல்லை, நான் மாற்றி கூட சொல்லலாம், ஆனால் மனசு கேட்கல சார். மனசே ஆறல சார், மனசே ஆறலன்னு அந்த தம்பி பரிதவிச்சு போயிட்டார். அதே தான், அந்த மனசு ஆறலைங்கிறதுனால தான் நானும் ஆறாமல் இன்னைக்கு என்ன 7ஆம் தேதி ஆயிடுச்சு. மனசு ஆறல. என்னடா இவ்வளோடா மட்டமாக போயிருக்கும். எல்லாரும் அப்படியே கொதிக்கிறாங்க. என்னங்கங்கிறாங்க. போட்டவன் பூரா நம்ம கூட இருக்கிறவனா இருப்பான் போல. கூடனா நம்ம பார்க்குற ஆள். நான் அதான் சொன்னேன் என் தம்பி ராஜவேல்கிட்ட. இப்போ ஒரு நாள் காலையில் ஃபைன் மார்னிங் 1,31,00,000 பேர் பெண்களுக்கு, 1,31,00,000 பெண்களுக்கு ஃபைன் மார்னிங் 6:35 ஏதோ டைம்லாம் சொன்னார் நம்ம பிடிஆர் அண்ணன். 5,000 ரூபா ஒரே டைமில் 1,31,00,000 பேருடைய அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துருக்கு, போட்டோம். அது ரொம்ப பெருமையாகவும் அது ஒரு பெரிய சாதனையாகவும் சொன்னார். ஒரு இதில் மீட்டிங்கில் 2030 மீட்டிங் ஒன்று வச்சு ஒரு எல்லா அமைச்சர்களையும் பேச சொல்லியிருந்தாங்க. அப்போ அவர் சொன்னார். நான் அதான் தம்பிகிட்ட சொன்னேன், கணக்கு போட்டிங்கன்னா 1,31,00,000 பேர் 5,000 ரூபா வாங்கியிருக்காங்க. ஒரு வீட்டில் 2 ஓட்டு, அதாவது பெண் தான் வாங்கியிருக்குன்னா பெண்ணு தானே வாங்கியிருக்கணும், அவங்க வீட்டுக்கார். கணக்கு பண்ணால் 2,50,000 கோடி 2,60,00,000 வருது. நீங்கள் 60 லட்சம் கழிங்க, 2 கோடி ஓட்டு விழுந்திருக்கணும்ல. அது அவங்கள மாத்திரம் வச்சுங்க, மற்ற யாரையும் நீங்கள் இளைஞி இந்த 2K இந்த கே அந்த அவங்களெல்லாம் விட்டுரும். அதுக்கு அடுத்து பயனாளிகள் எவ்வளோ கல்லூரி பிள்ளைகள் இருக்காங்க, கல்லூரி மாணவர்கள் இருக்காங்க, எல்லா வகுப்பினரும் பயனடைஞ்சிருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம கழிச்சிட்டு இவங்க மாத்திரம் போட்டிருக்கலாம்ல. என்ன போடல, சரி அதுக்குள்ளே போகல, என்ன எல்லாம் முடிஞ்சு போச்சு.
முடிஞ்சு போன பிறகு நம்ம போய் அது என்னத்தை அதை பற்றி என்னத்தை பேச. என்ன அப்படின்னா, அதான் நான் சொன்னேன்ல, நானும் அந்த விஜய் ஜெயிச்சதில் சத்தியமாக எனக்கு வருத்தம். பாடம் கற்க விடாமல் பதவி கொடுக்குறது, அது வந்து ஜனநாயகம். அந்த காலம் செய்கிற கொடுமை, இந்த காலம் செய்கிற தப்பு. அதாவது 6 மணிக்கு மேலே வெளியே போக மாட்டேன், காலைல 6 மணிக்கும் எந்திரிக்க மாட்டேன், இரவு மாலை 6 மணிக்கு மேலே வெளியே போக மாட்டேன், பிரச்சாரத்துக்கு வருவேன்னு சொல்லுவேன், ஆனால் வரமாட்டேன், நினச்சா போவேன், நினச்சா வருவேன். இது வாக்காளர்கிட்ட ஓட்டு கேட்க. பழியை பூரா திமுக மேலே போடுவேன். எத்தனை சாவு விழுந்தாலும் நான் கண்டுக்க மாட்டேன். தேர்தல்னால் என் கால் தூசி மாதிரி, எங்கே போனாலும் பொய்யா பேசுவேன். அப்படியே பிரச்சாரம் போகிறதில்ல, போனாலும் பொய் பேசுவேன். நான் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி தனி ஃப்ளைட்டில் இறங்குறது. எல்லாத்தையும் விட்டுட்டேன் உங்களுக்காகன்னு, தனி ஃப்ளைட், இன்றைக்கு வரைக்கும் தனி ஃப்ளைட். கால் வந்து தரையிலே மிதிக்கலை. ஆனால் உங்களுக்கு இந்த விஜய் இருக்கான் அப்படிங்கிறது, இத்தனையும் சொன்ன ஒருத்தன் இன்றைக்கி ஜெயிச்சு நிற்கிறான்னா, இந்த ஜனநாயகம் மேலே வெறுப்பு வருமா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். இந்த அதாவது மாற்றங்கிற ஒரு வார்த்தை எதுலடா மாற்றம்? ஏண்டா நல்லா போயிட்டுருக்கிற ஒரு வண்டி, அந்த வண்டியை நிறுத்தி ஒரு குப்பை வண்டி, லொடக்குன்னு போயிட்டுருக்கிற ஒரு நொண்டி குதிரையை வச்சுட்டு ஓட்டுற வண்டி, அந்த வண்டியில் நல்லா போயிட்டுருக்கிறவங்களாம் தூக்கிட்டு இந்த வண்டியில் போ. மாற்றம். நல்லா போயிருக்கிற வண்டியிலேருந்து ஆட்களை இறக்கி நொண்டிக்கிட்டு போகிற குதிரையை ஊட்டிகிட்டு போகும்ல ஒரு வண்டி, அந்த வண்டியில் ஏற்றி விட்டால் எப்படி இருக்கும்? மாற்றமா அதுக்கு பேர். உண்மையிலே எனக்கு வருத்தமாக இருந்தேன், நினச்சி வருத்தம். என்னடா இப்படி ஒரு நான் வந்து தராசில் இருக்கும்போதுலேருந்து நான் அந்த தேர்தலை பார்க்குறேன். 84 தேர்தல் பார்க்குறேன். இப்படி ஒரு கேவலப்பட்ட தேர்தலை நான் இப்போ தான் பார்க்குறேன், சந்திக்கிறேன். ஆனால் இப்போ இன்றைக்கி ஏன் பேச வந்தேன்னா, எனக்கு இன்றைக்கி நேற்றுலேருந்து கொஞ்சம் சந்தோஷம். ஜனநாயகம் இருக்குடா அப்படின்னு. என்ன சந்தோஷம்னா, கொடுத்துட்டு பறிக்கிறது இருக்குல்ல, அதாவது நல்ல சோறு சாப்பிட போகும்போது கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி நல்ல சோறு, வெஞ்சனம், பல வகையான வெஞ்சனத்தெல்லாம் வச்சு சோத்தை வாயில் வைக்கும்போது கையை பிடிச்சி ஒருத்தன் இழுத்தா எப்படி இருக்கும்? தின்றாத அப்படின்னு. அது மாதிரி இன்றைக்கி ஐயா வந்து இவ்வளோ ஈஸியாக இருக்கடா ஜனநாயகம், இந்த சிஎம் சேருங்கிறது இவ்வளவு ஈஸியாக நம்ம காலில் வந்து விழுந்துருச்சாடா அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்படில இப்போ தான் தெரியுது, இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இன்றைக்கி நேற்றுலேருந்து சார் வந்து இப்போ கவர்னருக்கே 4-5 தடவை அப்பாயின்மெண்ட்டை கேட்டு 2 தடவை பார்த்தாச்சு. என்ன அடுத்து ஒவ்வொரு எந்த எதிர்கட்சிக்காரங்களெல்லாம் கேவலமாக திட்டினாங்களோ, திட்ட வச்சாமோ, ஏன்னா அந்த ஒரு வாரியர்ஸ்னு ஒரு பரதேசி எடுத்துடுறான் அந்த கட்சிக்குள்ளே. அவெல்லாம் நான் உண்மையிலே கெட்ட வார்த்தை தான் வருது, கேவலமாக திட்டுறது. யார் எதிர்த்து ஒரு சின்ன வார்த்தை வந்தாலும் அவங்கள வயது வித்தியாசம் இல்லாமல் மிக கேவலமாக. இன்றைக்கி
உங்கள் நொண்ணை அலையிறான் பாரு. நேற்று நைட்லேருந்து உங்கள் நொண்ணை தூங்கியிருக்க மாட்டான், எனக்கு தெரியும். ஏன்னா கனியை அப்படி எல்லாம் ஈஸியாக இது வரைக்கும் ஈஸியாக கிடச்சிட்டு இருந்துச்சு. ஈஸியாக கவர்னரும் எஸ் வாட் மேன் என்ன போ 118 கொண்டு வா போ. அதாவது புடத்தில் அடிக்காமல் அடிச்சு போ 2வது வாட்டி அனுப்பிட்டார். நான் கவர்னரை நியாயப்படுத்தலை, ஏன்னா அவர் பண்ணுறது அராஜகம், அது ஒரு பக்கம். ஏன்னா அதை சொல்கிறதுக்கு பெருசுகள் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க, நான் அதுக்குள்ளே வரல. எனக்கு வந்தான் ரொம்ப சந்தோஷமாக. நைட்லாம் எனக்கு டிவி எங்கள் வீட்டில் அன்றைக்கி ரிசல்ட் அன்றைக்கி டிவியை மூடினவங்க அடுத்து பார்க்கலாம். ஆனால் நேற்று நைட்லேருந்து எல்லோரும் பார்த்துட்ருக்கோம், ஆஃபீஸில் பார்க்குறோம். என்ன அங்கே போய் நிற்கிறாங்க எதிர்கட்சி. எந்த எதிர்கட்சியெல்லாம் நீங்கள் வன்மத்தோடு தாக்கணுமோ அந்த எதிர்கட்சி தலைவர்கள்ட்ட ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ப்ளீஸ், எங்கள் தலைவர் வந்து உங்களை பார்க்க சொன்னார், எங்கள் தலைவர் வந்து உங்களை பார்க்க சொன்னார்னு. இப்போ கூட நிர்மல்குமார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் தோழர் வீரபாண்டியனை பார்த்துட்டு பேசுனது வெளியே வந்து பேட்டி காமிச்சிட்டு இருந்தாங்க. திருமண அதாங்க அதாவது அரசியலில் எவ்வளோ பேர் நேர்மையாகவும் அதே நேரம் ஒரு துன்பம் ஒரு விஷயம் வந்ததுன்னா கை கொடுக்க ஓடியாராங்கிறதுக்கு இப்போ விஜய்க்கு புரிஞ்சிருப்பான். திருமணம் பேசுனதை இப்போ போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆளுநர் செய்கிறது அராஜகன். ஒரு முதல்வர் இருந்தவர், அவரை தோக்கடிச்சிட்டாங்க, அது வேறு விஷயம். அதுக்கு அவங்க அந்த பலனை நேற்றுலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க, அடைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மனுஷன் தோற்றதுக்காக மறுபடியும் அந்த தொகுதியை அழுகிறத பார்த்துருக்கீங்களா? அது இப்போ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். தொகுதியே அழுவும், தோக்கடித்த தொகுதியை அழுகிறது இருக்குல்ல, அது அனுபவிக்கணும்ல. அவங்க அனுபவிக்கணும், இவரும் அனுபவிக்கணும். யார்? நம்மளும். அந்த அதாவது சிஎம் நம்ம சிஎம் சொல்கிறது அண்ணன் ஸ்டாலினை சொல்கிறேன், நீ வேறு யாரையும் நினச்சக்கூடாது. இப்போ எல்லார் காலையும் ஐயா தோழர்கள் எல்லாத்தையும் போயாச்சு, ஐயா எங்களுக்கு ஆதரவு கொடு, பிச்சை போடு. எத்தனை எச்சத்தனமாக பேசுனீங்க நீங்கள். இன்றைக்கி பார்த்தியா காலம், அதான்டா காலம். இப்போ இவங்க தயவு இல்லாமல் ஒன்றும் பிடுங்க முடியாது. என்ன இதை பார்த்து கொஞ்சம் சந்தோஷம். இந்த ஜனநாயகம் மேலே ஜனநாயகம் இருக்குடா. ஜனநாயகம் மேலே இப்போ எந்த ஜனநாயகம் மேலே ஒரு 4ஆம் தேதி கோவம் வந்துச்சோ அந்த ஜனநாயகம் மேலே இப்போ ஒரு நம்பிக்கை வருது. ரொம்ப ஒரு இவனுக்கு போய் அந்த கூட்டம் வைக்கிறான், அந்த கூட்டம் வைக்கிறான். சார் வந்து நீங்கள் இப்போ வரைக்கும் அதான் அந்த சிஎம் சேருங்கிறது சாதாரண இது இல்லை, இந்த பதவிங்கிறது சாதாரண இல்லை. ஐயோ போன ஒன்று ஏதோ வாழைப்பழத்தை ஊற்றி ஸ்லைஸ் போட்டு கொடுத்த மாதிரி வந்துச்சு. கடைசியில் அதை வந்து முள்ளுக்கரண்டி போட்டு குத்தி சாப்பிட விட மாட்டேங்கிறாங்களேங்கிற மாதிரி கதையில் எல்லாம் நாசமாகி போச்சு. அது என்ன கொடுமைன்னா சார், இவ்வளவு இருக்குல்ல, இவ்வளவுக்கும் பிறகு இன்னும் பிஜேபியை திட்டமாட்டான். பார்த்தீங்கன்னா தெரியும், பிஜேபி தான் இவ்வளோ பின்னாடி இருக்குது. அவர் சொல்லி தான் கவர்னரு திருப்பி விடுறாரு. திட்டமிட அப்படி அது ஒரு அரசியல், அதை விடுங்க. எனக்கு
சிஎம் மேலே எனக்கு வந்து ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஏன்னா எப்படி ஜெயிச்சான்னு எல்லோரும் கேட்குறாங்க. எப்படி சார் எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஏன் ஜெயித்தான் சார்? எலெக்ஷன் முடிஞ்சிச்சா, கவுண்டிங் முடிஞ்சு இந்த வளர்ந்து கட்டவன் ஜெயிச்சதாக சொல்கிறாங்க. வளர்ந்து கட்டவன் ஜெயிச்சு சொன்ன உடனே அவன் வெளியே வந்து பேட்டி கொடுக்குறான். அவன் மறுபடியும் ஆரம்பிக்கிறான். கரூரில் எங்கள் குடும்பத்தை சேர்ந்த 41 பேர் உயிரிழந்தனர். இதன் பின்னணியில் யார் இருந்தனர்? திமுக குடும்பமும் ஸ்டாலினும். யார்? 41. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். ஜெயிச்சிட்டிங்கடா, பொய்யை சொல்லியே ஜெயிச்சாச்சு. இப்போ மறுபடியும் அரைச்சிட்டு நான் வந்து பேட்டியில் சொல்கிறான். அது மன்னராட்சி மக்களாட்சி ஏதோ சொல்கிறான். என்ன அது என்னென்னா, இந்த ஒரு காற்றுல குப்பை போய் மேலே ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுங்க, அது நம்ம உயரமாக அப்படின்னா ஆச்சரியமாக பார்ப்போம்ல, அது மாதிரி தான். ஏதோ ஒரு காற்று அதில் போய் மேலே ஒட்டிக்கிச்சு, அது பேட்டி கொடுக்குது. இந்த மாதிரி எனக்கு எங்கள் கரூர் குடும்பம் வென்று கரூரில் நீங்கள் தோற்று போயிட்டீங்க. அது தெரியுமா உங்களுக்கு? 3வது இடமோ 4வது இடம். ஏன் அந்த கரூர் எங்கள் குடும்பத்தை சேர்ந்த 41 பேர் உன் குடும்பத்தில் செத்தாங்கல்ல, அப்போ அந்த குடும்பத்தில் சேர்ந்தவங்க எல்லாம் எப்படி உனக்கு தோக்கடிச்சாங்க? அறிவு வேணாம். அது எனக்கு தெரியாமல் போய் இப்போ எல்லாமே வந்துருச்சு வெளியே. கரூரில் தோற்றுல போயிட்டீங்க. மறுபடியும் அந்த கரூரில் எங்கள் குடும்பத்தை சேர்ந்த 41 பேர் உயிரிழந்தனர். மறுபடியும் ஏன் நான் கரூருக்குள்ளே வரேன்னா, இப்போயும் சொல்கிறேன், ஜெயிச்சிட்டோம், சாரிங்க, இந்த கரூர் ஏன்னா பொய் சொல்லி தானே ஜெயிச்சாச்சு. இந்த கரூர் நடந்தது இப்போயும் மன்னிச்சுக்கோங்க, ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு. நாங்கள் இப்படி வரோன்னு நினைக்கல. நான் போன இதுலேயும் சொன்னேன், மன்னிப்பு கேளுங்கடா, இல்லை வருத்தமாக தெரிவிங்கடா. இறைவன் பெரியவன் சொல்லுவாங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இயற்கையும் பெருசு. ரெண்டும் சேர்ந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. அப்போ இன்னும் உணரலை நீ கொடுக்கணும். இதுதான் இப்போ அதுதான் கொடுத்தது. 108ஓடு நிறுத்தினது இருக்குல்ல, இந்த ஆம்புலன்ஸ் நம்பரோடு நிற்கிதுல, ஏன் உனக்கு அள்ளி கொடுக்கல? ஏன் 108ஓடு நிறுத்திருக்கு? தேர்தல், அரசியல், சிஎம்மு, கனவு, இதெல்லாம் என்ன ஈஸியாக வருமா? நேரத்துலேருந்து நீ உங்கள் நொன்னை என்ன பாடுபட்டுருப்பான்னு எனக்கு தானே தெரியும். என்ன பாடுபட்டுருப்போம் இன்னும் இருக்குது. அதுக்குள்ளே நேற்று நைட்டு அந்த வாகனங்கள்லாம் கொடுப்பாங்கல்ல, கவர்னர் வந்து கண்டிஷனை போட்டார். அவன் சிஎம்ஏ ஆகலை, அதுக்குள்ளே நீ சிஎம் வாகனம் அப்படின்னு எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. இதில் வேறு பகுமானமா? இல்லை, எங்கள் தலைவரே வேணான்ட்டார். தலைவர் வேணான்னாரா? அப்புறம் அதை எடுத்துகிட்டு இப்படி சாவு விட்டு போனார். தலைவர் வேணான்ட்டாராம். அப்போ வரும்போதே வேணான்ட்டு இருக்கணும்ல சார். நம்ம சிஎம் ஆகலை, மெஜாரிட்டி இல்லை, எனக்கு எதுக்கு இந்த வாகனம்? சிஎம்க்கு அந்த அது என்ன சொல்லுவாங்கல்ல, அந்த வரிசையாக போவோம், கருப்பு கலரில் வரிசையாக நின்றுட்டுலாம் போவாங்கல்ல, அந்த அளவு தான். அது வரல, நீ அது வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. பெரிய இது மாதிரி அதில் போய் சரு புருன்னு போய் எல்லா வீட்டுக்கும் இந்த நேற்று கவர்னருக்கும் அப்படி தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது கவர்னர் ஒரு ஆப்பு வச்சார். எனக்கு நான் சொன்னேன்ல, எனக்கு கொஞ்சம் வருத்தம் யாருன்னா நம்ம சிஎம் மேலே தான். நான் சொல்கிறது அண்ணன் ஸ்டாலினை, நீங்கள் வேறு யாரும் தப்பாக எடுக்கக்கூடாது. இந்த அவன் சொல்கிறான் பாருங்கள், அந்த அவன் வளர்ந்து கட்டவன் 41 எங்கள் குடும்பத்தை சேர்ந்த 41 பேர். டேய் கொன்னுட்டீங்கடா, கொன்னுட்டு மறுபடியும் 41 பேர் நீங்கள் வந்து
எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை திமுக கொண்டுச்சு. ஏன் எலெக்ஷன் முடிஞ்சு தேர்தல் அது கவுண்டிங்கில் ஜெயிச்ச பிறகு சொல்கிறாங்கன்னா அது எனக்கு வருத்தமே இவர் மேலே தான். நான் பல முறை சொன்னேன், நம்ம பேச்சு எடுபடான்னு வச்சுங்களேன். ஆனால் ஒரு சொல்ல வேண்டிய சொல்லிடணும்னு நினைப்பாங்களா? தான் நம்ம பேச்சு இல்லாமல் கேட்குற அளவுக்கு இருக்காங்க. இல்லை, ஆனால் அந்த வருத்தம் எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஐயன் திருவள்ளுவர் ஒரு குறளில் சொல்வார், குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவென்று வேந்தன் செயல். அதாவது குடிமக்களை வருந்த விடாமல் மக்களை காத்து மக்களுக்கு துன்பம் விளைவிப்பவரை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தண்டனை அளித்து தன் பணியை செவ்வனே செய்பவர் நல்ல ஆட்சியாளர் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். இதில் குற்றங்கடிதல்ங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, தமிழ்நாட்டு மக்களுடைய துன்பம் அவங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல எத்தனையோ திட்டம், அதில் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எல்லாம் நிறைய பண்ணாங்க. ஆனால் அந்த குற்றங்கடிதல்கள் எங்கே அவர் விட்டார் அப்படின்னா, அதாவது தவறு செய்கிறவன், அதாவது மற்றவங்களுக்கு துன்பம் விளைவிப்பவரை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கணும்னு வள்ளுவர் சொல்கிறார். அந்த துன்பம் கொடுக்குறவனை அடையாளம் கண்டு தண்டனை கொடுக்கணுங்கிறது விட்டதுனால வந்த வம்பு தான், வந்த விளைவு தான் இப்போ இந்த 108. என்னென்ன எங்கேயோ போய் முடிக்கிறீங்கன்னு நினச்சிக்காங்க. வள்ளுவன் சொன்னதில் குற்றங்கடிதலை அண்ணன் விட்டார். எப்படி விட்டார்? எப்படி தான் கரூரில் 41 பேரை நீங்கள் குத்துயிரும் கொலையுருமா நிறைய பேர் கிடந்தாங்க. 41 பேரை துடிக்க கொண்டு விட்டாங்க. கொன்னது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. இவங்க ஆளுங்க விஜய் தான், விஜயோட போனவங்க தான், நல்லாவே தெரியும். ஷூட்டிங்காக எடுத்தாங்க. ஷூட்டிங்கில் எல்லா ஷாட்டும் இது பூராமே ரெக்கார்ட் ஆகுது, பறக்குது, கேமரா வருது, இங்கே பவர்ஃபுல் கேமரா, இங்கே கேமரா எல்லாம் வச்சாங்க, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணாங்க. என்ன சாவுறது தெரிஞ்சும் அதையும் எடுத்தாங்க. அப்போது இவ்வளவு குற்றம் ஒருத்தன் செய்கிறான், அவனை இன்றைக்கி வரைக்கும் ஒன்றும் பண்ணலையே. இப்போ நீங்கள் பவரில் இல்லை, ரைட், பவரில் இருந்த வரைக்கும் அதான் அந்த குற்றங்கடிதல். நீங்கள் அப்போ இவனை தண்டிச்சிருந்தா அவனை சேர்ந்தவங்களை, இப்போ இந்த வளர்ந்துக்கிட்ட ஒருத்தன் இருக்கான, அவன் சொல்கிறான்ல, எங்கள் குடும்பத்தை சேர்ந்த 41 பேரை கொன்ற திமுகவினர் ஸ்டாலின் அப்படி. அவனுக்கு அன்னைக்கு நீங்கள் கரூர் மக்களுக்கும் அந்த இறப்பை கொடுத்த இறப்பு நேர்ச்சியில் அந்த குடும்பத்துக்கும் துன்பத்தை கொடுத்தவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள கொண்டு போய் உள்ளே வச்சு 2 இழுப்பு இழுத்துருந்தா இன்றைக்கி இப்படி பேசியிருக்கவே மாட்டான். 40 எங்கள் குடும்பத்தை சேர்ந்த இவங்க, ஆமாம் இவங்க அக்கா வீடு தங்கச்சி வீடு எல்லாம் சேர்ந்துருக்காங்க, எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவனா. சரி, ஒருக்க போய் வர வச்சு சார் ஹோட்டலில் வருத்தம் தெரிவிச்சிங்களே, அதுக்கப்புறம் எட்டி பார்த்தீங்களாடா மூதேவி, எவனாவது போய் எட்டி பார்த்தீங்களா? முதல்ல இந்த சார் ஹோட்டலில் வச்சு பார்த்தீங்கள, பார்த்துட்டு ஆளாளுக்கு கொஞ்சம் பையில் சாக்லேட்டு, அல்வா, ஜிலேபி எல்லாம் கையில் கொடுத்து ஒரு செக்கை ஏதோ ஒரு சனியனை கொடுத்தீங்கல்ல, அதுக்கப்புறம் போய் ஏதாவது தட்டி பார்த்தீங்களா? எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களை கொன்றவர்களாம். அதைத்தான் இந்த குற்றங்கடிதலில் வள்ளுவர் அப்பயே சொல்லிட்டார். இந்த துன்பம் படுத்தினான்ல, துன்பத்தை கொடுத்தவங்கள நீங்கள் விட்டீங்க, துன்பத்தை கொடுத்தவனுக்கு தண்டனை அளித்து தன் பணியை செவ்வனே செய்பவர் தான் செஞ்சிருக்கணும். செய்யாமல் விட்டதனுடைய விளைவு அடுத்தடுத்து போய்ங்க. நீங்கள் பாருங்கள், அடுத்தடுத்து போய் ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணுறாங்க,
துணை முதல்வர் உதயநிதி தான் காரணங்கிறான், எல்முருகன் மத்திய அமைச்சர் எல்முருகன் காரணங்கிறான். அதுக்கு ஒன்றும் சொல்லியே நம்ம ஒரு துணை முதல்வரும் அதுக்கு அறிக்கை இல்லையே. நான் கிடையாது, பைய பேசாதீங்க. அந்த மிகப்பெரிய பழியை போடுறான் உதயநிதி மேலே, மிகப்பெரிய பழி. துணை முதல்வர் அப்போ அவர் மேலே மிகப்பெரிய பழி போகிறான். கேட்டு விட்டோமே. அயனாபுரத்தில் கூட்டம் நடக்குது சார், 2 பயவுலை சண்டை போடுது, தண்ணி அடிச்சுட்டு அதில் ஒரு பாட்டிலு தெரிச்சு வந்து விழுகுது. எங்கள் பெண்கள் மேலே நீங்கள் வந்து பாட்டில் எறிகிறீங்க, ஒரு வன்முறையை தூண்டுறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் ஒருமையில் பேசுகிறான் அந்த வளர்ந்துக்கிட்டவன். அதுக்கும் நம்ம ஒன்றும் சொல்லியே. அவங்க தான் சொல்லனாலும் கட்சிக்காரங்களும் சொல்லியே, யாரும் சொல்ல. அவங்களுக்கு என்ன தைரியம் வந்துச்சுன்னா, ஓ நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, என்ன பண்ணாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அந்த பயமின்மை தான் சார் இன்னைக்கு வரைக்கும். இப்பயும் இப்போ கவர்னர் வந்து போ 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 கெட் அவுட்டுங்கிறாருல, இதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி இப்போ நீங்கள் காலைல ஒரு அறிக்கை இன்றைக்கி தான் சுட ஒரு அறிக்கை விட்டுருக்கீங்க, ஒரு ட்விட்டரில் போட்டிருக்கீங்க, இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, ஆட்சி அமைப்பதில் நாங்கள் வந்து எந்த இடையூறும் கொடுக்க மாட்டோம்னு நீங்கள் வந்து அது எங்கள் வைகோண்ணன் கூட பாராட்டியிருக்காரு. இவ்வளவு பெருந்தன்மையாக ஒருத்தது. இந்த பெருந்தன்மை கூடாதுங்கிறேன் நான். என்ன பெருந்தன்மை இவங்க போய் பெருந்தன்மை வெங்காயத்தன்மை அவங்ககிட்ட காமிச்சிக்கிட்டு இந்த இப்போ பாருங்கள், ஜெயிச்சு வந்தவனும் 41 பேரை கொண்டேங்கிறான்ல, நீ தான் கொண்டேங்கிறானே. இவன் 41 பேர் அவங்க அக்கௌண்ட்டில் இருக்குன்னா, விஜயோட அக்கௌண்ட்டில் 41 செத்த அக்கௌண்ட், அவன் அக்கௌண்ட்டில் 41 பேர் இன்னும் இருக்காங்க செத்து போய். அந்த அக்கௌண்ட்டுக்கு இன்னும் அவன் இன்னும் டேலியே ஆகலை. எனக்கு அது ரொம்ப அது நீங்கள் அதை விட்டதுனால பொய் மேலே பொய் சார், அடுக்கடுக்காக பொய், எதை எடுத்தாலும் பொய். இந்த பெரம்பூரில் பிரச்சாரத்துக்கு போனாங்க சார், அது குறுகிய இடம், 1500 பேர் கூட நிற்க முடியாதான். அதில் 20,000 பேர் வந்தால் எப்படி சார் இருக்கும்? 5000 பேர் வைங்க. அதனால போலீஸ் என்ன அது பார்த்தீங்கன்னா, தேர்தல் கமிஷன் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு போலீஸு எல்லாருமே. போலீஸு ரிப்போர்ட் கொடுக்குது, ஐயா இங்கே கூட்டம் ஜாஸ்தி, இதே அங்கே ஒரு குளத்தூருக்கு போனால் அங்கேயும் கூட்டம் ஜாஸ்தியாக வந்தால் மறுபடியும் இன்னொரு கரூரில் போன மாதிரி லிஸ்ட்டில் அவன் அக்கௌண்ட்டில் இன்னும் வேறு பணங்கள் ஏறி இருக்கும், அதனால் கூடாதுங்கிறாங்க. இப்போ அதையும் சொல்கிறான், பெரம்பூரில் எங்கள் தலைவர் பேசுவதை நீங்கள் வந்து போலீஸ் தடுத்துருச்சு. உங்கள் நொன்னை தூங்கிட்டே கிடக்கான், பிரச்சாரத்துக்கு போக மாட்டான். பிரச்சாரத்துக்கு போகாதுக்கெல்லாம் என்ன வழியோ அதை பார்த்துட்டு இருக்கிறேன். பிரச்சாரத்துக்கு போகாமல் ஒருத்தன் ஜெயிச்சிட்டான், சரி ரைட்டு, தலைவிதி. நம்ம தமிழ்நாட்டோட மக்களுடைய தலைவிதியை நீ மாற்ற முடியாது. ஆனால் எது எடுத்தாலும் திமுக. அப்போ நம்ம பதில் சொல்லாதனால தான் சார், நம்ம பதிலே சொல்ல, அதுக்கு வந்து கவுண்டரே கொடுக்கல, கவுண்டரை கொடுத்துருக்கணும். அப்போ இந்த தற்கொலைகள் இருக்காங்கல்ல, நான் வந்து தற்கொலைன்னு தான் சொல்லுவேன். அவனை ஓட்டு போட்டவங்களை நம்ம தற்கொலைன்னு தான் சொல்கிறது. இந்த ஓட்டு போட்டவங்களை ஒருத்தர் சொன்னார், அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்களை எப்படி அவங்கள ஃபாலோவரை தற்கொலைன்னு சொல்லுவீங்க? நான் சொல்லுவேன், ஏன் நான் சொல்லுவேன், அறிவோடு சிந்திக்க வேணாம். இந்தியா போகாமே தமிழ்நாடு திரும்பி பார்த்தியா? இப்படி ஒரு அறிவார்ந்த சமூகம் இங்கே இருக்குது, கல்வி அறிவில் மேலோங்கி இருக்குது, தொழில்துறையில் மேங்க, எல்லாரும் அப்படி திரும்பி பார்த்தான். அவனை பூரா திரும்பி பார்க்காத, நாங்களும் உங்களோட சேர்ந்தவன் நான். இப்போ நம்மளே நரகளை பூசிக்கிட்டோம், மேலே நரகளை பூசியாச்சு. அதுக்கு பேர் தற்கொலை இல்லையா? நீங்கள் இது இருக்குடி, உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் கவர்னர் இன்றைக்கே நாளைக்கே இப்போ இவரும் தாராளமாக இருக்கார், யார் முதல்வரும் தாராளமாக கூட இருக்கிற கட்சிக்காரங்க தான் முதலே காங்கிரஸ் போயிடுச்சு. அப்புறம் நீங்கள்
ஏன்னா 6 மாதம் விட்டு பார்ப்போங்கிறத சொல்லிட்டதுனால இப்போ கூட்டணி கட்சிகளையும் போய் ஆதரவு கொடுத்துருவாங்க. என்ன சார் வந்து அரியணையில் உட்காந்துருவார். ஆனால் பின்னாடி கடப்பாறை கீழே இருக்குது, 10 கடப்பாறை கீழே இருக்குங்கிறது போக போக தெரியும். அது என்ன கடப்பாறை? இந்த இனாமே கூடாது, இலவசமே கூடாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல, வரிசையாக வச்சு இலவசமாக போட்டிருந்தாங்க. அந்த இலவசம் ஒரு எக்கச்சக்கமான இலவசம். அதை விட முக்கியம், ஆட்சிக்கு வந்தாச்சுன்னு எல்லாம் அவன் தற்கொலையெல்லாம் சந்தோஷப்படுறான். என்ன ஓப்பனிங்கே எப்படி இருக்குங்கிற, திருவொற்றியூரில் ஒரு 10 வயசு பிள்ளைய வந்து தாவைக்காக்காரன் பேர் தினேஷன் ஒரு பேர், அந்த எம்எல்ஏவுக்கு கூடயே இருக்கிறவன் மரிய வில்சன் அவன் கூடயே இருக்கிற ஒருத்தன் வட்டச் செயலாளரான். 10 வயசு பிள்ளைய பாலியல் பலாத்காரம் செஞ்சு போக்சோ ஓப்பனிங் எப்படி நல்ல சூப்பர் ஓப்பனிங்கில் இன்னொரு ஓப்பனிங் தஞ்சாவூரில் எம்எல்ஏ அப்படி பாட்டில் வச்சு சிந்து பேர் பாட்டுக்கு ஆடுறாரு. அங்கே இன்னொன்று அப்படியே கட் பண்ணி வந்தால் இன்னொருத்தர் திருவொற்றியூர் ஒரு எம்எல்ஏ ஆர்டர் டிரைவர், அவர் அப்படியே கத்தியை வச்சு பெரிய வால் வச்சு கேட்க வெட்டுறான். நேற்று என் தம்பி நாகேந்திர கூட சொன்னான். அப்படி சேலத்தில் ஜவுளி பூங்காவில் போய் எம்எல்ஏ எல்லாத்தையும் மூடுன்னா அப்படியா, மூடு அப்படின்னா அப்படியா. இருக்குடி உங்களுக்கு இதை ஓப்பனிங்கே எவ்வளோ சூப்பர் ஓப்பனிங். ஒரு பக்கம் அவங்க நொன்ன சப்போர்ட் பண்ணுங்கன்னு வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கிறான். இன்னொரு பக்கம் 10 வயசு பிள்ளைய கற்பழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இதுதான் பெண்கள் பாதுகாப்பில் என்ன ஒரு போலீஸ்காரன் சொன்னான், பாருங்கள் அவர் வந்தோன்னு பாருங்கள் பெண்கள்லாம் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்க போகிறாங்க. இருக்குடி பார்க்க தானே போகிறோம். அது ஒரு பக்கம். இப்போ அவன் கொடுத்த தேர்தல் அறிக்கை இருக்குல்ல, அதை எங்கள் பொன்ராஜன் சொல்லுவார், அவன் கொடுத்த தேர்தல் அறிக்கை மொத்தத்துக்கும் வருஷத்துக்கு 8 லட்சம் கோடி வேணுமா. 8 லட்சம் கோடி வருஷத்துக்கா 5 வருஷத்துக்கான்னு தெரில. அவர் ஒரு கணக்கு போட்டு சொன்னார், நான் அந்த கணக்குள்ளே போகல. என்ன உடனே கொடுக்குறது, அதான் சிஎம் அழகாக சொன்னார். அவர் பெருந்தன்மை இருக்க வேண்டியதாக இவ்வளோலாம் இருக்கக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரு காலைல அறிக்கையிலேயே, இதில் சரியா வந்துட்டீங்க, நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல, இந்த 1000 ரூபா கொடுக்குறத ஒழுங்காக கொடுங்க. இவங்க நொன்ன குடும்பத் தலைவிக்கு மாதம் 2500 அவர் என்ன சொல்கிறாரு, 2500 முடியாதியா, 1000 ரூபா கொடுத்துறேன், 1000 ரூபாயாவது ஒழுங்காக கொடு அப்படிங்கிறார் அவர். அடுத்து இந்த பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டம், அது உண்மையிலே ரொம்ப எல்லாரும் அந்த வறுமை கோட்டில் இருக்கிறவங்க தான் அதெல்லாம் சாப்பிட்றாங்க. அதை மாத்திரம் நிறுத்திடுறாங்க. அவர் இப்படி ஒரு ஆள் கிடைப்பார் நம்மால். அடுத்து ஆண்டுக்கு 6 எல்பிஜி இலவச சிலிண்டர் எல்லாம். நாளையிலேருந்து நீ போய் உட்காரு சீட்டில், அமைச்சர்லாம் பதவியேற்று அடுத்த நாள்லேருந்து இது அக்கௌண்ட்டில் வரல உங்களுக்கு வரிசையாக அடிப்பாங்க. ஆண்டு திருமணத்திற்கு 1 சவரன் தங்கம், பட்டு சேலை, பீத்த சேலையை கொடுத்துடக்கூடாது, பட்டு சேலை கொடுக்கல, பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்கம் வரும். இன்றைக்கே கணக்கு எடுத்தோம்னா இன்றைக்கி ஒரு 2000 குழந்தை பிறந்திருக்கும். இன்றைக்கி 2000 மோதிரம் கொடுத்துக்கணும். என்ன உங்கள் யோகத்துக்கு இன்றைக்கி வந்து கவர்னர் திருப்பி எடுப்பதுனால இன்றைக்கி 1000 பவுன் உனக்கு மிச்சம், 2000 பவுன் மிச்சம். கவர்னர் பவுனே இன்றைக்கி பதவி ஏற்றுக்கன்னு சொல்லியிருந்தா நீ இன்னையிலேருந்து அக்கௌண்ட்டில் ஒவ்வொரு பவுன் மோதிரம் கொடுக்குறேன்னா இன்றைக்கி ஒரு 2000 குழந்தை பிறந்திருக்கும். பெண்களுக்கு அரசு பேருந்து இலவச பயணம். இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகலாம், கன்னியாகுமரியிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் போகலாம், கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு வரலாம். எந்த பஸ்லையும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஏறிக்கலாம். எவன் காசு கேட்க மாட்டான். துக்குள தருவார்னு கேள்விப்பட்டிருக்கோம்.
துக்ளக் ஆட்சின்னு அதை பார்க்க போகிறோம். மாணவர்களுக்கு 100 காமராஜர் தர குடியிருப்பு பள்ளிகள், ஸ்டூடெண்ட்டுக்கு 20 லட்சம் வரை கல்வி கடன் பிணை இல்லாமல். அப்புறம் ஏஐ மூலம் இலவச போட்டி பயிற்சி தராதான் விடுங்க. பள்ளி ட்ராப் அவுட்டு குறைய பெற்றோருக்கு உதவி. என்ன தருவாங்க உதவிண்டா? அது வேறு இருக்குல்ல. அப்புறம் குடும்பத்துக்கு 25 லட்சம் மருத்துவ காப்பீடு. குடும்பத்துக்கு 25 லட்சம் சார். நீங்கள் ரேஷன் கார்டு மூலமாக வச்சாலே 25 லட்சத்துக்கு. அப்போது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அதானி அம்பானி அவங்கள வச்சு தான் இதை பண்ண முடியும். என்ன அடுத்து, ஆண்டுதோறும் இலவச முழு உடல் பரிசோதனை. யாருக்கு? குடும்பத்தில் எல்லாருக்கும். நவீன அரசு மருத்துவமனைகள், போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு. பார்க்க தாண்டி போகிறோம். இப்போ பார்க்க போகிறோம் பார் வரிசையாக. நீ இப்போ இது எல்லாத்துக்கும் இன்றைக்கி அக்கௌண்ட்டில் எல்லோரும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. எல்லாம் ஒரு பெரிய நோட்டை வச்சு அன்னையிலேருந்து ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் முதியோர் கைம்பெண் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3000 மாத ஓய்வூதியம். அது முக்கியம். 200 யூனிட் இலவச மின்சாரம். கரண்ட் இல்லைன்னு இப்போ தான் வரிசையாக சொல்லிட்டுருக்காங்க. கரண்ட் பற்றாக்குறை. இந்த டவுசர் 200 யூனிட் இலவச மின்சாரம் தருவாங்களாம். எல்லா வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு. பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா. வேலையில்லா பட்டாதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபா. நல்லா பாருங்கள். எங்கள் ராஜவேலுன்னு சொன்னார், ஆனால் நானும் வேலை இல்லாத பட்டாதாரி தானே, எனக்கு தருவாங்களான்னு கேட்டார். என்ன அப்புறம் 5 லட்சம் அரசு வேலை வாய்ப்புகள். தொழில் தொடங்க 25 லட்சம் கடன். அங்கே என்ன கடன்? 20 லட்சம் வரை கல்வி கடன். இது கல்வி கடன் முடிச்சுட்டு படிச்சுட்டு வராருன்னா மறுபடியும் 25 லட்சம் அவனுக்கு. இது தொழில் தொடங்க. அரசு வேலைகளில் தமிழர்களுக்கு முன்னுரிமை. அடுத்து விவசாயி, ஆண்டுக்கு 15,000 உதவி. மோடி ஞாபகம் வச்சுங்க, மோடி தான் அவர் அக்கௌண்ட்டில் போகிறேன்னாரு. இவர் ஆண்டுக்கு 15,000 விவசாயிக்கு. பயிர்க்கடன்லாம் தள்ளுபடி. அப்புறம் எம்எஸ்பி உயர்வு. நெல்லுக்கு 3,500 ரூபா, கரும்புக்கு 1,500. 100% பயிர் காப்பீடு. 5 லட்சம் சோலார் பம்பு மீனவர்களுக்கு. தடைக்கால நிவாரணம் 27,000. 25 லட்சம் விபத்து காப்பீடு. நிரந்தர வீடு, குறைந்தபட்ச ஆதார விலை. அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் பரிசீலனை. கான்ட்ராக்ட் வேலைக்கு 5 ஆண்டில் நிரந்தரம். அங்கன்வாடி ஹெல்த் ஒர்க்கர்ஸுக்கு ஊதிய உயர்வு. ஓய்வில் 15 லட்சம் நிதி. அப்போ தான் விழுகும் மிதி. இவங்களுக்கு இதெல்லாம் படித்தா கொடுக்கலடா டே எங்கடான்னு மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மஞ்சள் சிவப்பு துண்டு போட்டு அலையணும் பூரா ஓட விரட்ட போகிறாங்க பாரு. அப்புறம் நிர்வாக வளர்ச்சி, ஊழலற்ற டிரான்ஸ்பரண்ட் ஆட்சி. மாவட்ட வாரியாக தனித்திட்டம். இந்த டிரான்ஸ்பரண்ட் ஆட்சி இருக்குல்ல, பார்க்க தாண்டி போகிறோம். என்ன இருக்குது? ஒரு சின்ன சாம்பிளுக்கே சொல்கிறேன். பத்திரப்பதிவுன்னு ஒன்று. என்ன அந்த பத்திரப்பதிவு எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி இப்போயே பேரம் பேசிகிட்டு இருக்காங்களாம் பல கோடி ரூபாய்க்கு. இது நம்ம எக்ஸ்க்ளூசிவ். பல கோடி ரூபாய்க்கு அந்த அமைச்சர் வேணுன்ட்டு பல கோடி ரூபா பேரம் நடக்கலாம். ஃபஸ்ட்டு அட்வான்ஸை கொடுத்துட்டாங்களாம். என்ன ஊழலற்ற ஆட்சியா? இந்த இலவச பேருந்து கொடுத்துருக்காங்களே, எங்கே வேணாலும் யார் வேணாலும் எல்லோரும் ஏறலாம். அப்போ இந்த ஆட்டோலாம், இந்த ஆட்டோக்காரங்க எல்லாருமே சும்மாவே நம்ம முதல்வர் மேலே கடுப்பில் தான் அவங்க எல்லோரும் மாறி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இந்த இலவச பேருந்து கொடுத்தார்ல சிட்டிக்குள்ளே, அதுக்கே அவங்க கடுப்பாயிட்டாங்க. இப்போ எல்லா இடத்துக்கும் இலவசம்னா இந்த ஆட்டோ ஓட்டுநர்லாம் என்ன ஆவாங்க? இதில் வேறு பெண்களும் ஆட்டோ ஓட்டுறதுக்கு நிறைய வசதி பண்ணி கொடுத்துட்டாங்க. இங்கே
அவங்கெல்லாம் எங்கே போவாங்க? இது எல்லாம் இருக்குது. இப்போ சொன்னது பூரா டிவிக்கே தேர்தல் அறிக்கை. இந்த தற்கொலைகள் எல்லாம் இதை பார்க்கணும், இதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கணும். இதெல்லாம் எனக்கு வேணான்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் நொன்னை எல்லாருக்கும் கொடுக்கணும். அதுக்கு தானே நீங்கள் வந்து விழுந்து டிவிக்க போனீங்க. இன்றைக்கி அனுபவிப்பீங்க. இந்த மேனிஃபெஸ்டோ இப்போ சொன்னேன்ல, இது சொன்ன பிறகு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதாவது தற்கொலைங்கிறது எவ்வளவு கேவலமான தற்கொலைங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அது அந்த ஒரு இளம் வயது பெண்ணு தான். அந்த அம்மா கழுத்தில் துண்டை போட்டிருக்கு. விஜய் மூஞ்சை பார்த்து கண்டிப்பாக நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அடுத்து சொல்லுது, அவர் விட்ட மேனிஃபெஸ்டோ பார்த்தீங்களே, நான் தில்லுன்னு சூப்பர் மேனிஃபெஸ்டோவான். யார் இப்போ வாய்ச்சன்ல அவனை இந்த மேனிஃபெஸ்டோ அந்த மேனிஃபெஸ்டோவில் இருக்கிறதெல்லாம் ஐட்டத்தெல்லாம் கூட்டினால அதான் 8 லட்சம் கோடினார் எங்கள் பொன்ராஜன். என்ன அது சொல்லுது, சூப்பர் மேனிஃபெஸ்டோ. மற்றவங்க மாதிரி அது சொல்லுது, மற்றவங்க மாதிரி 8,000 ரூபா கூப்பன் தரேன், 10,000 ரூபா கூப்பன் தரலாம் அவர் ஏமாத்தலை. அவர் வந்து அப்படின்னு சொல்ல வரும்போது அவர் கேள்வி கேட்குற தம்பி ஒருத்தர், ஏங்க அவர் கூட 2,500 ரூபா தரேன்னு இருக்கார்ல அப்படின்னா, 2,500 ரூபா யார் மக்கள் பணத்தையா கொடுக்குறேன்னாரு, அவர் தான் சொந்த பணத்தை கொடுக்குறேன்னாரு. எப்படி மொத்த தொகுதி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா விஜய்க்கு? இந்த யங்ஸ்டர் விஜய் மூஞ்ச பார்த்து கண்டிப்பா போடுவாங்கண்ணா. அவர் விட்ட மேனிஃபெஸ்டோ பாத்தீங்களே, செம்ம இம்ப்ரெஸ் ஆயிட்டேண்ணா. இது வரைக்கும் யாருமே எல்லாம் பாருங்க, நான் 8,000 ரூபாய் கூப்பன் தரேன், நான் 10,000 ரூபாய் தரேன் தான் சொன்னாங்க. அதெல்லாம் அந்த சீனே கிடையாது. விஜய் கூட 2,500 ரூபா நான் கொடுக்குறேன் அப்படின்னு. ஆமா, நீங்க தப்பா. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்ட்டாரு அவரு. அவர் தானா, அவர் தான் தான் சொந்த பணத்தில் அவர் தரேன்னார். சொந்த பணம் எவ்வளோ பெரிய தற்கொலைய. அதாவது யாருக்கு ஓட்டு போகிறோம், அவங்க என்ன மேனிஃபெஸ்டோ, அவன் என்ன சொன்னாங்க, அவன் எப்படி புரிஞ்சுக்கிச்சு, இந்த பயவுல புரிஞ்சுக்கிட்ட விதத்தை பாருங்களேன். சொந்த பணத்தை மாதத்துக்கு 2,500னா எத்தனை லட்சம் கோடி வேணும் அறிவோட, அது படித்த பிள்ளைய. ஐயோ வெக்கங்க. இந்த சனிங்க ஓட்டு போடுதாங்க. அப்புறம் தற்கூரின்னு சொல்லாமல் வேறு என்ன குறின்னு சொல்கிறது? நான் ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன். அதாவது என் பிள்ளை சொல்லிச்சு, அதனால் போட்டேன், விசிலுக்கு போட்டேன். என் பேரன் சொன்னான், அதனால் விசிலுக்கு போட்டேன். மாற்றம் வரும்னு நாங்கள்லாம் ஓட்டு போட்டோம். பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார், பக்கத்து வீட்டு அக்கா சொல்லிச்சு, பக்கத்து வீட்டு தங்கச்சி சொல்லிச்சு. எங்கள் பள்ளிக்கூடம் நாங்கள் காலேஜ் படிக்கிறவங்களாம் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்தோம். சாஃப்ட்வேரில் எல்லோரும் சேர்ந்து ஒரு மாற்றம் வரணும்னு நாங்கள் முடிவெடுத்தோம், போட்டோம். என்ன அப்படின்னு ஓட்டு போட்டிங்கள்ல, இன்னையிலேருந்து இன்றைக்கினா நாளைக்கு அவங்க கூப்பிட்ருவாங்க. எப்படி நாளையிலேருந்தே வச்சுங்களேன், உங்களுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். உங்கள் நொன்னை சொல்லுவார்ல, ஏண்டா இந்த விஜயை தொட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க அப்படிம்பார்ல, அதே மாதிரி ஏண்டா இந்த விஜய்க்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற காலம் ரொம்ப சீக்கிரம். இப்பயும் சொல்கிறேன், ஒன்ஸ் மோர், உங்களுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.